செம்பரம்பாக்கத்தில் 68 கோடிகள் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். நாள்தோறும் கூடுதலாக 265 மில்லியன் லிட்டர் குடிநீரை சென்னைக்கு விநியோகம் செய்ய ஏற்பாடு. செம்பரம்பாக்கம் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சுமார் 8 கிலோமீட்டர் ரோட் ஷோ. தொண்டர்கள், பொதுமக்கள் வெளிநெடுகிலும் திரண்டு வந்து வரவேற்பு. நாகை பிரச்சார கூட்டத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். வெளிநாட்டில் முதலீடா என சரமாரி கேள்வி. வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? குடும்பத்தை வைத்து கொள்ளையடித்த முதலமைச்சர் நீங்கள். சொந்தமாக உழைத்து கட்சி தொடங்கியவன் நான். தில்லா கெத்தா நேர்மையா செயல்களை சந்திக்க வாங்க சிஎம் சார் என விஜய் அழைப்பு. விஜயின் உத்தரவுகளை பறக்கவிட்ட தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள். மேற்கூரைகள், பேனர்கள், மின்கம்பங்கள் மீது ஏறி அட்டூழியம். அமெரிக்காவில் வெளிநாட்டினர் தங்கி பணிபுரிய தேவைப்படும் H-1B விசா கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்திய ட்ரம்ப் நிர்வாகம். ஆண்டுக்கு 88 லட்சமாக உயர்த்தி வெளிநாட்டினருக்கு செக் வைத்த ட்ரம்ப். மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தனியார் நிதி நிறுவனத்தில் சிபிஐ விசாரணை. ஜூன் 28ஆம் தேதி நகை வைத்தவர்களின் விவரங்களை சேகரித்து ஆய்வு. பழுவேற்காடு பறவைகள் சரணாலயத்தில் மதுக்கடை அமைப்பதா? மதுக்கடை மாடல் அரசை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் அதிகாலையில் புகுந்த கரடி. புல்வெளி மைதானத்தை தோண்டி உணவு தேடிய கரடியால் பரபரப்பு. புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை பாஜக அலுவலகமாக மாற்றிவிட்டார் என துணைநிலை ஆளுநர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் இறப்பிலும் இணை பெரியாத தம்பதி. மனைவி இறந்த சோகத்தில் அடுத்த 2 மணி நேரத்தில் கணவரும் உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகம். செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, தேனிக்கும் கனமழை எச்சரிக்கை. மாஸ்கோவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற காய்கறிகளுக்கான போட்டி. வீடு, பண்ணைகளில் வளர்க்கப்பட்ட மிகப்பெரிய காய்கறிகளை காட்சிப்படுத்தி மகிழ்ச்சி. காசா நகர் முழுவதையும் கைப்பற்றும் நோக்கில் இஸ்ரேல் ராணுவம் தீவிரம். நகரத்தை விட்டு இதுவரை 4 லட்சம் பாலஸ்தீனியர்கள் வெளியேற்றம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் பிங்க் நிற ஜெர்சியில் களமிறங்கும் இந்திய மகளிர் அணி. மார்பக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த புதிய முயற்சி. அமெரிக்கா செல்லும் இந்திய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆகஸ்ட் மாதம் 15 விழுக்காடு குறைவு. அமெரிக்க வணிகங்களுக்கு 3000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்.